ஊழியர்களுக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு அளிக்கும் திட்டத்தை மலேசியா விரைவில் அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். வேலை இடத்திற்கு வெளியிலும் அலுவலக நேரத்திற்கு பிறகும் ஊழியர்களுக்கு காயம் ஏற்பட்டால் புதிய திட்டம் கை கொடுக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார். தொலை தூரத்திலிருந்தும் நெகிழ்வான வேலை நேர ஏற்பாட்டின் கீழும் வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் அது பொருந்தும். ஊழியர்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தவும் நாட்டின் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தவும் இத்திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தவிருப்பதாக அன்வார் குறிப்பிட்டார். வேலை பளு என்பது தொழிற்சாலை அல்லது அலுவலக கதவுடன் முடிந்துவிடுவது அல்ல என்பதே உண்மையான நிலவரம். தற்போதைய நெகிழ்வான வேலை நேர ஏற்பாடுகளின் கீழ் மக்கள் இப்போது எப்படி வாழ்கிறார்கள், வேலை செய்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் இத்திட்டம் பாதுகாப்பை வழங்கும் என்றார் பிரதமர். இன்று கோலாலம்பூரில் உலக சமூக பாதுகாப்பு கருத்தரங்கு 2025 அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தபோது பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார். விபத்துகளும் காயங்களும் நேர அட்டவணையிடப்படி நடப்பதில்லை என்று குறிப்பிட்ட பிரதமர், அரசாங்கத்தின் இந்த திட்டம் எல்லா நேரத்திலும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு தர வல்லதாகும் என்றார். வேலை நேரத்திற்கு அப்பால் விபத்துகளை எதிர்நோக்கும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பளிக்கும் சட்டங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிடுவதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஏற்கனவே இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.